இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். அதன் பிறகு இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:55 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 8:50 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 வரை சதய நட்சத்திரம். அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 10 வரை கரசை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 8:50 வரை வணிசை கரணம். அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம். அதன் பிறகு பிற்பகல் 2 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2 வரை பூச நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். 2 நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இன்று. இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் எப்பொழுதும் செய்த வேலை, மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் நீங்கள் திறன்பட செய்யலாம். அதில் தங்கு தடை எதுவும் வராதுங்க. சரிங்களா? இன்றைய சந்திராஷ்டம அன்பர்கள் தொடர்ந்து அவங்கவுங்க வேலையை செய்யலாம். அதில் மாற்றம் இல்லை. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டன் அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுவரை உங்களுக்கு கிடைக்காது என்று நீங்கள் இருமனதாக இருந்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும். சரிங்களா? அதனால் இந்த மேஷராசி அன்பர்களின் மனது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குங்க. ஆமாங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வளரக்கூடிய நாளாகவும் ஒரு உற்சாகம் தென்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே மாறி நன்மைகள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரிங்க, அலுவலகத்திலையும் சரிங்க, இதுவரை உங்களை சரிவர மதிக்காதவர்கள் இன்று மதிப்பாங்க. உங்களுடைய திறமையை பார்த்து அசந்து நிற்பாங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பாராட்டு மழை கிடைப்பது உறுதிங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். இன்றைய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நாள் இன்று.
மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு அனுகூலம் செய்திகள் என்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசு உதவி மற்றும் சகோதரன் இளைய சகோதரனின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் இதுவரை உங்களிடம் அண்டாத சேராத இளைய சகோதரர் அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் மறந்து இருந்த ஒரு பொருள், அந்த பொருள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியான பிரச்சனைகள் இன்னைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் மனசுக்கு கொஞ்சம் சங்கட்டம் இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திர பகவான், அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு இன்றைக்கு வராது, நாளைக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி தோணுது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் சிரமமாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2ங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பழைய சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழி தெரியக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் தரும் நாளாகவும், ஒரு எண்ணத்திலே உத்வேகம் தெரியக்கூடிய நாளாகவும், நமக்கும் எல்லாம் வாழ்வு கிடைக்கும், நம்மளால் முடியும் வாழுறதுக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சிந்தனை மாறுபட்ட கோணத்திலே இருப்பதால் இன்று வெற்றி வாகை உங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அதுக்கு நீங்கள் உடன் இருப்பவரை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னாக்கா வெற்றி பெறுவது நிச்சயம் இந்த சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தேடல்கள் நெஞ்சிலே தோன்றும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை உங்களுக்கு இன்று தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பணம் வரக்கூடிய நாளாகவும், பொருள் சேர்க்கை அடையக்கூடிய நாளாகவும், உங்களுடைய உறவினர்கள் வருகை இன்று நிச்சயம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. உறவினர் வருகையால் கொஞ்சம் குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இருந்தாலும் உறவினர் அல்லவா, அதனால் பணம் கொஞ்சம் செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமைகள் முழுவதும் இன்னைக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறி தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சலுக்கு பிறகு வெற்றிங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர்கள் இரக்கம் கொள்ளக்கூடிய நாளாகவும், இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி யாரெல்லாம் போட்டித் தேர்வில் பங்கு பெற்றீங்களோ உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் உங்களை வரவேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான சில சாதனையான பொருள்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது அனுகூலம் கலந்த சாதனை கலந்த பொருள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு அடையக்கூடிய நாளாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனையை அதை தீர்த்தது இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஆனால் அந்த கஷ்டத்தையும் தீக்கி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறீங்க பாருங்கள். அதனால் நீங்கள் பாராட்டுக்குரியவர் என்று மற்றவர்களால் நீங்கள் வெகுவாக புகழ்ந்து தள்ள போகிறீங்க. உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. அதனால் மனசு சந்தோஷம் அடையுங்க. விருட்சக ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய கணவன் மனைவி எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஃபினான்ஸில் இருந்த நெருக்கடி மாறக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குங்க. இந்த நாளில் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் சம்பந்தமாக இன்றைய நாள் இருக்கும். மதியம் 4 மணி வரை தான். அதற்கும் பிறகு அலைச்சலுக்கு தக்க பலன் உண்டுங்க. சரிங்களா? இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல்கள், அதனால் சாதகமான நன்மையும் கிடைக்கும். இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி ஒத்துமை ஏற்படும் என்ற நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பரிசுக்கு நிகரான பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாராட்டுக்கும் கிடைக்கலாம், அல்லது பொருள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் சரி வீட்டிலையும் சரிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் அரங்கேறும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு சீர்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாயாரின் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நேர்மையை வெகுவாக பாராட்டி ஒரு நீங்கள் வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரி உங்களுக்கு பட்டயம் அல்லது பாராட்டு, அதற்காக பண முடிப்பு கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் கும்பராசி அன்பர்கள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தன்மை உண்டுங்க. கும்பராசி அன்பர்களின் இல்லத்திலே இன்று வரன் பார்க்க அல்லது வரன் பேசி முடிவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனசு சில மாற்றங்களை சந்திக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்கள் மீது புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் மீது உங்கள் மாமன் அல்லது தாய் வழி சொந்தம், மாமன் அல்லது அத்தை, அவங்களுடைய வருகை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அந்த வருகையினால் ஒரு செவி வழி செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் இன்றைய நாள் நீங்கள் அதுக்காக மெனக்கட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு அருமையான வாய்ப்புங்க. இன்றைய நாள் மெனக்கட்டிங்கன்னா நல்ல வேலைக்கு நல்ல ஒரு இடம், நல்ல கம்பெனியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு
தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவுக்கு இன்று ஒரு திறவுகோல் மாதிரி இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு அடுத்தவங்க ஒரு புத்தி சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த புத்தி கூர்மைப்படும். ஆமாம், நான் செஞ்சது தப்பு தான் இன்னும் உணரக்கூடிய நாளாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களால் நன்மை உண்டு, நன்மையால் லாபம் உண்டுங்க. ஆக கூடுதல் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.